நீங்கள் டீ லவரா காஃபி லவரா? என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ப்ரெக்னன்சியில் காஃபி நான் குடிக்கலாமா? எனக்கு எப்பயுமே காஃபி குடிச்சே பழகிட்டேன் நான். இப்போ நீங்கள் மில்க் குடிக்க சொல்கிறீங்க. காஃபி தாராளமாக ப்ரெக்னன்சியில் குடிக்கலாம். நம்ம மாடரேட் அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டால் எல்லாமே ப்ரெக்னன்சியில் சேஃப். சரி, மாடரேட் அமௌண்ட்னா எவ்வளோ மேம்? நான் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா WHO எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கெஃபைன் நம்ம ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் பர் டே தான் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதுக்கும் குறைவாக தான் ப்ரெக்னன்சியில் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃப்லி அப்ராக்சிமேட்லி ஒரு லெஸ் தேன் 350 ml அப்படின்னா நமக்கு ப்ரெக்னன்சியில் சேஃப். ஜெனரலாகவே காஃபி என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ளசண்ட்டாக கிராஸ் பண்ணும். ஸோ எப்பயுமே தலைவலி எதனால் வருதுன்னா கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம காஃபி குடிக்கிறப்ப பிளட் ஃப்ளோ அது கொஞ்சம் குறைக்கும். ஸோ இப்போ நம்ம காஃபி குடிக்கிறதுனால என்ன ஆகும்? பேபிக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதனால் போகக்கூடிய கொஞ்சம் ஆக்சிஜன் குறையும். அதனால் குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் அவங்களுடைய அந்த ப்ரீடம் லேபர்னு சொல்லக்கூடிய குறை பிரசவங்கள், அப்புறம் வெயிட் கம்மியாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளை நம்ம கொஞ்சம் காஃபி இன்டேக்கை குறைச்சிக்கிட்டு பேபியோட சேஃப்டிக்காக நம்ம கெஃபைன் இன்டேக்கை குறைச்சிக்கிறதா நல்லது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் காஃபி. அதுக்கு மேலே காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 1 or 2 cups குடித்தா பரவாயில்ல. தட் இஸ் சேஃப்.